ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இந்திய பல் மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை சார்பாக நேற்று செய்தித்தாள்களில் வெளியிடப்பட்ட நியூரோ மெலிடோசிஸ் நோய்கள் குறித்து இந்திய பல் மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு மாநில கிளையின் சார்பாக விளக்கம் கொடுக்க இருக்கிறோம். நமது மாநிலத்தின் நியூரோ மெலிடோசிஸ் நோய்கள் தொடர்பாக சமீபத்திய அறிக்கை பற்றி விவாதிக்கவும் இந்த நோய் தொற்றுகளை சுற்றியுள்ள சூழ்நிலை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். சில நிகழ்வுகள் பல் மருத்துவமனைக்கு வருகை தருவதோடு தொடர்புடைய செய்தித்தாள்களில் வெளிவந்துள்ளது. தொற்று நோயின் முதன்மை ஆதாரம் பல் சிகிச்சைகளை விட மாசுபட்ட உப்பு கரைசல்களை பயன்படுத்துவது தொடர்பாக உடையதாக இருக்கலாம் என்று விசாரணை தெரிவிக்கின்றன. சமூகத்தில் அதாவது இன்றைக்கு பிரஸ்ல வர சில செய்திகள் பொதுமக்களிடம் ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. அதாவது பல் மருத்துவரிடம் சென்றால் அந்த ஸ்டெரிலைசேஷன் இல்லாமல் செய்கிறாங்கன்றது. சமீபத்தில் எங்கள் பல் மருத்துவ நிபுணர்கள் கருவிகளை கவனமாக கிருமி நீக்கம் செய்தல், பொருத்தமான இடங்களில் ஒரு முறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிதல் மற்றும் சுகாதாரமான மருத்துவ சூழல்களை பராமரித்தல் உள்ளிட்ட கடுமையான நிறுவப்பட்ட தொற்று கட்டுப்பாடு நெறிமுறைகள் கடுமையாக கடைபிடிக்கின்றனர். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அரசாங்கத்துக்கு கீழே வருது. எல்லா பல் மருத்துவமனைகளில் எல்லா மருத்துவமனைகளும் அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கீழே வருகின்றன. அதனால் அவர்கள் ரெகுலராக நம்ம கிளினிக்ல இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க ஜாயிண்ட் டைரக்டர் மூலமாக. ஸோ அந்த மாசுக்கு அந்த கட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறது, கடுமையாக. இந்த நடையில் நோயாளியின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட தேசிய மற்றும் சர்வதேச தர நிலைகளை இணங்குகின்றன. அந்த கிளினிக்கல் அசஸ்மெண்ட் ஃபாலோ பண்றது சார் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஃபாலோ பண்ணிட்டு எல்லா மருத்துவர்களும் செஞ்சுட்டாங்க. ஆயிரக்கணக்கான நோயாளிக்கு வருகின்றன எல்லா பல் மருத்துவமனைகளுக்கு, எல்லா மருத்துவமனைகளுக்கு. ஸோ அச்சமின்றி நீங்கள் மருத்துவ அணுகலாம். ஏன்னா அது எல்லாருமே ஸ்டெரிலைசேஷன்ன்றத புரோட்டோகால் அதை ரெகுலராக ஃபாலோ பண்றோம். ஸோ இந்த செய்திகள் பொதுமக்கள் மத்தியில் ஒரு தவறான தகவல் மற்றும் பீதியை உண்டாக்கி இருக்கிறது. அதை போக்கவே இந்த அறிக்கை. ஸோ இந்திய பல் மருத்துவ சங்க சார்பாக பொதுமக்களுக்கு நாங்கள் தெளிவாக ஒரு விதை தெரிவித்துக் கொள்றோம். ஸ்டெரிலைசேஷன் ஆட்டோகிளேவ்ன்றது அரசாங்க முறைப்படி விதிமுறைப்படி தெளிவாக பயன்படுத்தி வருகிறோம். அச்சமின்றி வரலாம். சார், இப்போ ஐசிஎம்ஆர் சொல்லிட்டு சொல்றீங்களா? அப்புறம் நீங்க இது பண்றீங்களா? ஐசிஎம்ஆர் ரிப்போர்ட் என்ற பொருளாதார நீங்க கொடுத்துருக்கீங்க. அதை அந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட மூடப்பட்ட பல் மருத்துவமனையில் எடுத்திருக்காங்க. எங்களுக்கு அதிகாரம் பண்றது இந்த அரசாங்கம் அந்த குறிப்பிட்ட மருத்துவமனை சொல்லியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட விசாரணை நடத்தி ஒரு கிளீன் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறார். அந்த துணை இணை இயக்குனர் ஜாயிண்ட் டைரக்டர்னு சொல்லுவோம். தெளிவான விளக்கம் கொடுத்து அந்த ஒரு 6 மாசம் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டலை திரும்ப திறந்து இது பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் கண்ட்ரோல் பை ஜாயிண்ட் டைரக்டர் அந்த இது. ஸோ அரசாங்கத்துக்கு கீழே வர விதிமுறைகளை படி நெறிமுறை படித்து அவங்க விசாரணை படித்து அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையை விசாரணையில் கிளீன் ஷீட் கொடுத்து தான் திறந்திருக்காங்க. இந்த ஐசிஎம்ஆர் ரிப்போர்ட் எங்களுக்கு முழுமையாக கையிலுக்கு வரல. அதில் அந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து தான் சொல்றாங்க. இன் டீட்டெயில் ஜாயிண்ட் டைரக்டர் தான் நாங்கள் கேட்டுருக்கோம். இல்ல இதுக்கு அத்துமீறி உள்ள நுழைஞ்சுன்னு எடுத்துக்க முடியாது. அதாவது கிளினிக் ஃபங்க்ஷன்ல இல்லை, நம்மளுக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சு, ஒரு கிளினிக் ஃபங்க்ஷன்ல இல்லை, ஃபங்க்ஷன் இல்லாத ஒரு 2 மாசம் இருந்துச்சு. ஸோ அதில் 1.5 months கழிச்சு, ஒரு 1.25 மாசம் 1.5 months கழிச்சு நம்மளுக்கு ஒரு கால் வந்துச்சு. இது மாதிரி உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் டிடி கிட்ட ஒரு கால் வந்துச்சு. ஸோ நம்ம போகும்போது அவர் நம்மளுடைய என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. அவங்க வந்தாங்க, அவங்க ஸ்வாப் எடுத்தாங்க. ஸோ கிளினிக் க்ளோஸ் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆகல, அதெல்லாம் அவங்க தெரிஞ்சிக்கல. நம்ம நம்ம கிளினிக்ல ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கீங்க, எல்லாமே நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, எல்லாமே எல்லா மீடியாலும் வந்திருக்கு. ஸோ அந்த இஷ்யூ இருக்கும்போது நான் இஷ்யூவை முடிச்சப்போ தான் திறக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜேடியுடைய ரிப்போர்ட் முடிஞ்சாதான் வந்தால் தான் திறப்பேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு நம்மக்கிட்ட டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் பார்க்க வரதா வந்தாங்க. அவங்க கூட மற்றவங்க யார் வந்தாங்க அதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லை, எதுக்காக வந்தாங்க. பட் அவங்க ஸ்வாப் எடுத்துகிட்டு போனாங்க. ஸ்வாப் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 3-4 days கழிச்சு நெகட்டிவாக வருது, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உங்களை 2 நிமிஷம் பார்க்கணும். அதாவது எந்த நம்மளுக்கு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அவங்க ஸ்வாப் டெஸ்ட் எடுத்தாங்க. ஸோ செகண்ட் டைமும் ஸ்வாப் டெஸ்ட் எடுத்தாங்க. இந்த டைம் முழுக்க கிளினிக் மூடப்பட்டிருந்தது. அதாவது ஃபங்க்ஷன்லெஸ் கிளினிக் ஃபங்க்ஷன் ஆகாத இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட. நான் ஜாயிண்ட் டைரக்டர் அவருடைய அந்த அறிக்கைக்கு அப்புறம் அந்த அறிக்கையை நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சப்மிட் பண்ணிட்டு ஒரு காப்பி டிஎஸ்பி சார்கிட்ட கொடுத்துட்டு ஒரு காப்பி எஸ்பி சார்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் முறையாக கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்பிட்வீன் நடந்த இந்த ஸ்வாப் டெஸ்ட் எனக்கு எதுக்காக நடத்தப்பட்டது, இதனுடைய ரிசல்ட் என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இது நடந்தது 2023. இப்போ இது எப்படி வெளியே வந்துச்சு, இது என்ன வந்துச்சு, இதை பற்றி எனக்கு தெரியாது.
இதை பத்தி நான் வந்து அணுகும்போது டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் இப்போ மாறிவிட்டதாக எனக்கு சொல்லிட்டாங்க. இப்போ அவரு இந்த ஊரில் இல்லை. எதுக்காக டெஸ்ட் எடுத்தாங்க தெரியலன்றீங்க. எதுக்காக இல்லை சார் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த சமயத்துல கிளினிக் க்ளோஸ் ஆன 1.5 மாசம் சார் ஒரு கிளினிக் டெய்லி ஃபங்க்ஷன் ஆகுனா ஸ்வாப் டெஸ்ட் வந்து ரிலேபிள். ஒரு கிளினிக் ஃபங்க்ஷன் ஒரு கிளினிக் வந்து ஃபங்க்ஷனே ஆகலைங்க சார். ஃபங்க்ஷன் ஆகாத போது இவங்க நம்ம தகவலா முறையை தெரிவிக்கல. தெரிவிச்சிருந்தா நம்ம சைட் சப்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன ஏதாவது ப்ராப்ளமா இல்லாட்டி நாங்க என்ன ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். ஆனா எங்கிட்ட சொல்லவும் கிடையாது. எங்ககிட்ட சொல்ல திடீர்னு வந்து டிடி ஹெல்த் மூலயமா வந்து அவங்க வந்து சிஎம்சி டீம் வந்திருக்காங்க. டிசிஎஸ் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. ஆனால் நம்மகிட்ட தகவல் சொல்லவில்லை. ரெண்டாவது என்னன்னா மூடப்பட்ட கிளினிக், ஃபங்க்ஷன் இல்லாம கிளினிக்கே நடத்தப்படவில்லை. ஒரு மாசமா சும்மா தான் கிளினிக் இருக்கு. க்ளோஸ்டு கிளினிக்ல வந்து ஸ்வாப் டெஸ்ட் கண்டி ரிலையபிளா எடுத்துக்க முடியாதுங்க. டெய்லி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா நீங்க வந்து பார்க்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து இது வந்து அரசு நெறிமுறை வழிகாட்டுதல் படி தான் வந்து அனைத்து ஸ்டெரிலைசேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் புரோட்டோகால் ஃபாலோ பண்ணுது. இது எப்படி தெரியும்? எப்படி இந்த கிளினிக் வந்து நம்ம வந்து அரசு போய் வழிபாட்டுறாங்க, அதாவது சரியா வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்றாங்கன்னா ஒருவருமே ரெக்கார்டு இருக்குது. டெய்லி வந்து அந்த ஸ்டெரிலைசேஷன் புரோட்டோகால் நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆர்டேக்குள்ளே போட்டு தான் ஆகணும். அது ரெக்கார்டு நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ரெக்கார்டு வந்து அந்த ஸ்டெரிலைசேஷன் ஆச்சாரியம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆச்சாரியம் சொல்லிட்டு நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. முறையாக டாக்குமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எத்தனை பேஷண்ட் வராங்க, நாங்கள் டெய்லி இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டெரிலைஸ் பண்ணுறது முதற்கொண்டு எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளீன் பண்ணோம், ஸ்டெரிலைஸ் பண்ணோம், ஸ்டோரேஜ் பண்ணோம், யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பக்காவாக டாக்குமெண்டேஷனாக பண்ணுறோம். இதெல்லாம் வந்து அரசு நெறிமுறை வழிகாட்டுதல் படி தான் இதுபடி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது கிளினிக் க்ளோஸ் ஆகிருந்த கிளினிக்ல ஸ்வாப் டெஸ்ட்ன்ற ஒரு முறையில் வந்து பண்ணி பார்த்துட்டு அது ரிலேபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து என்ன சொன்ன நெகட்டிவ் வந்திருக்குன்னாங்க. செகண்ட் டைம் வந்தாங்க, தேர்ட் டைம் வந்தாங்க. ஸோ இத்தனை வாட்டி வரணும் அவசியமே இல்லை. பூட்டப்பட்ட கிளினிக் எத்தனை வாட்டி தான் ஸ்வாப் டெஸ்ட் பண்ணி எப்படி ரிசல்ட் வந்து அவங்க ரிலேபிளாக கோரிலேட் பண்ண முடியும்னு தெரியல எனக்கு வந்து. ஸோ அதை வந்து ஒரு இது சரியான வந்து முறையாக நான் எடுத்துக்கல. பிளான் சொல்ல சார், அவங்க வந்து எங்ககிட்ட சொல்லல. சொல்லியிருந்தா நாங்க எங்களுடைய ஐடியா சொல்லியிருப்போம். அந்த சமயத்துல அவுட் பிரேக் இருந்தது சார். இதே டிசீஸ் சார். அதாவது வந்து இந்த மேபி இந்த மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்க மேற்கொண்டு சிஎம்சியில் போய் பார்த்துருக்காங்க. அங்க டெஸ்ட் பண்ணும்போது தான் அதனுடைய பாக்டீரியா இருக்குது அப்படின்றது பிறகு தான் அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூ. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் சார். அந்த சமயத்தில் இந்த நியூரோமீலியோசிஸ் வந்து அவுட் பிரேக் இருந்தது. எப்படி கோவிட் அவுட் பிரேக் நம்ம சொல்ற மாதிரி இந்த பர்டிகுலர் டிசீஸ் வந்து அவுட் பிரேக் இருந்தது. இதெல்லாம் திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், அப்புறம் பிளஸ் வாணியம்பாடி ஏரியா. இவங்க வந்து எங்கெல்லாம் வந்து கேஸ் அதிகமாக ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து இங்க இந்த கேஸ் மட்டும் இல்லைங்க சார், பல கேஸ் நீங்க வந்து போயிருக்குங்க வந்து. ஏன்னா நீங்க சொல்ற பேஷண்ட் அந்த 8 பேஷண்ட் வந்து பொய்யான தகவல். அதாவது நம்ம பேஷண்ட் எங்க கிளினிக் அந்த பேஷண்ட் கிடையாது. எங்க கிளினிக் வரல சார். ஜேடி ரிப்போர்ட்ல நாங்க வந்து என்கொயரி பண்ணும்போது தெளிவா சொல்லியிருக்கோம் சார். நாங்க வந்து எங்க கிட்ட பண்ணலங்க சார். எங்க கிட்ட பண்ணல. இல்ல சார். இல்ல அதுல 2 பேஷண்ட் மட்டும். இதுக்கு நான் விளக்கம் நான் முடிச்சிடறேன். அது வந்து அவுட் பிரேக் இல்ல சார். அவுட் பிரேக் அப்போ சார் அவுட் பிரேக் அப்போ ஒரு டிசீஸ் வந்து செக் பண்றாங்க அப்படின்னா அவுட் பிரேக் சார். இது வந்து இந்த கேஸ் நிறைய இருந்தது. அப்போ இந்த 2-3 மாவட்டம் சேர்ந்து கேஸ் வந்து அக்யூட்டா ஒரே ஒரு குறிப்பிட்ட சமயத்துல வந்து நிறைய கேஸ் வெளியே வந்தது. அப்போ இது ரொம்ப ரேர் கேஸ். ஆனா அந்த ஒரு சமயம் மட்டும் அந்த 4-5 மாவட்டம் நிறைய கேஸ் ரிப்போர்ட் ஆனதுனால அவங்க வந்து இந்த ஸ்வாப் டெஸ்ட் சொல்லி அவங்க ஸ்டடி பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டடி வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும்போது க்ளோஸ் கிளினிக் பண்ணா வந்து சரியில்லாத முறையை நான் வந்து சொல்றேன். சரிங்க சார். ஓகே சார். ஒன்றும் சார் அந்த கன்சல்டேஷன் ஒரு பேஷண்ட் இல்லை. இது நீங்க வந்து ஆக்சுவலா ரெண்டு நிகழ்வு. ஃபர்ஸ்ட் ஒரு நிகழ்வு அவங்க வந்து புரிய வச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்வாப் டெஸ்ட் இதுக்கும் நம்ம கிளினிக் க்ளோஸ்ட் இருந்துச்சு, ஃபங்க்ஷன்லெஸ் கிளினிக்ல எடுத்தாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை விட்டுடலாங்களா? இந்த அவுட் பிரேக் விட்டுடலாம். இப்போ இல்ல சார் ஓகேவா? அந்த ஜேடி தான் உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே அரசு வழிகாட்டு முறையில தான் பண்றீங்கன்னு சொல்றீங்க. அதே அரசு வழிகாட்டு முறையில் இப்ப புதுசா வந்து ஜேடி வந்து என்கொயரி வந்திருக்காங்க. நீங்க அது அவங்க வந்து சொல்லுறேன் முழுக்க வந்து விஷுவல் மீடியாவும் பிரிண்ட் மீடியாவும் வந்துச்சு, மக்கள் அச்சமாக்குறாங்கன்னு சொல்றீங்க. அந்த அறிக்கை நீங்க ஒண்ணுமே படிக்கல. அப்ப அறிக்கை பொய்யினே நீங்க இது வரைக்கும் சொல்லலையே. எங்க கிளினிக் ஸ்வாப் டெஸ்ட் வந்து சரியான முறைப்படி எடுக்கல சார். ரிலேபிளா இருக்கான்னு சொல்ல. சரிங்க சார். ஓகே அந்த குற்றச்சாட்டு ஓகே நீங்க சொன்னது ஓகே சார். இப்போ அந்த மருத்துவமனையில 8 பேரும் இறந்தவங்க வந்து உங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க பாப்பீங்க.
சார் இப்போ நம்ம மருத்துவமனையில நம்ம மேல ஸ்டார்ட் பண்ணது ஒரு கேஸ் கொடுக்கப்பட்டது. யார் சார்? ஸ்ரீராம்ன்றவர் அவர் அம்மா பற்றி கொடுத்தாரு. அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு கேஸ் தான். ஸோ இப்போ அந்த ஒரு கேஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, இந்த கேஸ் முடிவு வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஜாயிண்ட் டைரக்டர் ரிப்போர்ட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜாயிண்ட் டைரக்டர் ரிப்போர்ட் வரதுக்கு ஆல்மோஸ்ட் 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு, 1.25 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணி தான் நான் தந்திருக்கேன். இது இன்பிட்வீன் நடந்த ஸ்வாப் டெஸ்ட் தான் இது. இப்போ அது தெளிவுபடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு நபர் நம்ம மேலே ஒரு கேஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த கேஸ் நம்ம முடிச்சுட்டு தான் நம்ம தரக்குதுன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்ரீராம் அப்படின்ற ஆள் வச்சாரு, அது கூட 2 பேர் ஜாயின் பண்றாங்க. இப்போ ஸ்ரீராம் செவுத்துல ஒட்டுறாரு, தண்ணி கிடைக்கும், செவுத்துல ஒட்டுறாரு. அதாவது 8 பேர் இறந்துட்டாங்க. இப்ப 8 பேர் இருந்ததுக்கான ரிப்போர்ட் இல்லை. இந்த 8 பேரை தான் அதான் அந்த 8 பேர் அப்படின்றது இதுல ஒட்டப்பட்டது. எதுல? ஷட்டரில் ஒட்டப்பட்டது. இது அப்படியே மேனிபுலேட் ஆயிடுச்சு. இதுக்கு லோக்கல் மீடியா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அதாவது பை எப்படி சொல்றது, நம்மளுக்கு இது ஒரு கேஸ் தான் சார். என்ன சார்? பலகாலமா நிறைய பேர் சரி சார், இல்ல நான் பேசுறேன். அதாவது இல்ல சார், எங்களுக்கு என்னன்னா 8 பேர்ல எத்தனை பேர் உங்ககிட்ட சிகிச்சை பெற்றாங்க சார்? வாணியம்பாடியை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்க இருக்கிறவங்க அங்க போவாங்க, அங்க இருக்கிற இங்க வருவாங்க. யாருமே ஏன் பெர்மனன்ட் பேஷண்ட் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ அங்க கூட்டமா இருந்தா இங்க வருவாங்க, இங்க கூட்டமா இருந்தா இன்னொரு இடத்துல போய் பண்ணிக்குவாங்க. வாணியம்பாடி பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு எங்க வசதியோ அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு இடத்துல இன்ஜெக்ஷன் போறோம், செட் ஆகல, அடுத்த இடத்துக்கு போறோம். ஸோ இது இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறது தான். இதுல அந்த பேஷண்ட் இங்க வந்தாங்களா, இந்த பேஷண்ட் அங்க வந்தாங்களான்னா எல்லா பேஷண்ட்டும் எல்லா இடத்துலயும் ஒரு ட்ரீட்மெண்ட் அங்க போவாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் இங்க வருவாங்க. எல்லா பல் மருத்துவத்தையும் இல்ல சார், உங்க கேள்வி சார் அப்படி சொல்ல பல கேஸ் சார். கேஸ் வரும், அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்கிட்ட வந்தாங்க இல்ல சார், அப்படி சொல்லவே இல்லை சார். இங்க எங்களுக்கு என்னன்னா அந்த 8 பேர் இறந்துட்டாங்கல்ல சார், அதுக்கு நம்ம சம்மந்தம் இல்ல சார். கிளியரா சொல்லவே மாட்டேன்றாங்க. இல்ல சார், 8 பேர் உங்ககிட்ட இல்ல பெற்றாங்களா, இல்ல எத்தனை பேர் சிகிச்சை பெற்றாங்க அது சொல்லுங்க. அதற்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. 8 பேருமே கூட சிகிச்சை பெறலீங்களா? இல்ல 8 பேர் நீங்க அந்த லிஸ்ட்ல 8 பேர் யாருமே கூட சிகிச்சை பெறல சார். வந்திருக்கலாம் அவ்வளவுதான் விஷயம். உடனே அவங்க வந்திருக்கலாம்ன்றது நான் வந்திருக்கலாம், வராம போயிருக்கலாம். ஆனா அந்த போர்ட்ல பேஷண்ட் லிஸ்ட் நீங்க மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா? யாருக்கு சிகிச்சை கொடுக்குறீங்க, எந்த லிஸ்ட்மே மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா சார்? பேஷண்ட் லிஸ்ட் இருக்கு சார். அப்ப எப்படி நீங்க இப்படி இதுமே தெரியல, வந்திருக்கலாம் எப்படி சொல்லலாம்? வரீங்க, எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்ல. அதான ஐசிஎம்ஆர் இப்ப கொண்ட தகவல்ல அவ்வளவு கிளியரா சொல்றீங்க. எவ்வளவு பேர் சிகிச்சை பெற்றாங்க? 8 பேர் பர்டிகுலரா தொடர்ந்து 2 வருஷமா உங்களுக்கு இந்த 8 பேர் நீங்க தான் உயிரிழப்பு காரணம் அப்படியே தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருக்க பட்சத்துல நீங்க 8 பேர் வந்திருக்கலாம், எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்க கிளியரா சொல்லுங்க. 2 பேர் தான் வந்தாங்க, ஒருத்தர் தான் வந்தாங்க. வெரி கிளியர். நமக்கு வந்த கேஸ் அந்த 3 பேர் யார் யார் சார்? அவங்க பண்ணது கன்சல்டேஷன் அண்ட் வரதன் அப்படின்றவர் நம்ம ட்ரீட்மெண்ட் முன்னாடி பண்ணியிருக்கோம். ஆனா லாஸ்டா நம்ம பண்ணல வரதன் முன்னாடி. ஸோ இப்போ எப்படின்னா சார், நான் லாஸ்டா அட்டன் பண்ண விஷயங்கள் மட்டும் தான் நான் பேச முடியும். நீங்க ஏற்கனவே வந்திருக்காரா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டா சார் எப்படி சார் எல்லாத்தையும் இப்போ இவங்க இங்க வந்திருக்காங்களா, அடுத்தது இவங்க வேற எங்கன்னா போனாங்களா, அடுத்து எங்கிட்ட தான் ஃபாலோ போறாங்களா? ஒரு பிரைவேட் ப்ராக்டிஸ்ல ஒரு பேஷண்ட் எங்கிட்டே தான் வருவாங்க அப்படின்னு ஒன்று நம்ம வாணியம்பாடியில சொல்ல முடியாது. சொல்ல முடியுங்களா? வாணியம்பாடியில 20 பல் மருத்துவமனை இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே ஸ்வாப் டெஸ்ட் சார். இது சார் அவங்க எல்லா இடத்துலயும் பண்ணிருக்காங்க. இல்ல சார், பல தரப்பட்ட இடத்துல பண்ணாங்க. ஒரு ரிப்போர்ட் பண்ணதால சார் பண்ணாங்க. அதாவது ஒரு பேஷண்ட் ஒரு பிரச்சனை பண்ணதுனால அதனால பண்ணா எங்க சொல்லிட்டு பண்ணல, அது உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, அதான் சார் அது பண்ணாங்க. அந்த பேஷண்ட் கூட வரும்போது அந்த பேஷண்டோட அவங்களுடைய பொண்ணு வந்தாங்க சார். ஆனா அந்த பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ண கிடையாது. ஒன்லி கன்சல்டேஷன் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு ரிவ்யூ வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். சரி சார், அப்ப அவங்க சார் அந்த அவங்களுடைய ஸ்வாப் டெஸ்ட் எப்படி அவங்களுக்கு போச்சு சார்? அவங்க ஸ்வாப் டெஸ்ட் எப்படி சார்? இல்ல சார், இது நடந்து முடிஞ்சு சார் ஓகே, இது நடந்து முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு தான் ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறாங்க. 1.5 மாசம் ஆயிடுச்சு. அந்த ஒரே ஒரு பேஷண்ட் தான் சார், ஒரு பேஷண்ட் கன்சல்டேஷன் மட்டும்தான். கூட அவங்க பொண்ணு வந்தாங்க, அந்த பையன் வரல, அவருடைய பொண்ணு தான் வந்தாங்க.
ட்ரீட்மெண்ட் நம்ம எதுவும் அன்னத்துக்கு பண்ணல, கம் இன்ஃபெக்ஷன் இருக்கு, டேப்லெட் கொடுங்க, டேப்லெட் கொடுத்துட்டு 2 days கழிச்சு ரிவ்யூக்கு வாங்கன்னு தான் சொன்னாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க அவங்க முதல்லயே சொன்னீங்க ஆமா சார் 4 மாவட்டத்துல இதுக்கான ஸ்வாப் டெஸ்ட் எடுத்தாங்க. சார் 4 மாதம் சார், அவுட் பிரேக் swab இருந்தது test. சார். கோவிட் அப்போ அவுட் பிரேக் இருக்கும்போது Outbreak இருந்தா. 4 பேர் எடுத்தனா 2 பேர் கண்டிப்பா பாசிட்டிவ். அதான் சார் அந்த இப்ப அவங்க கொடுத்த அறிக்கையில வாணியம்பாடியை மட்டும் பர்டிகுலரா இல்ல சொல்லிருக்காங்க. சார், அதுக்கு அறிக்கையில வந்து உள்ள இருக்குங்க சார். அறிக்கை நான் படிச்சு பார்த்துட்டேன். மாவட்டத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க, திருவண்ணாமலை விட கிருஷ்ணகிரி மாவட்டத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா இது வந்து ஹெட்லைன்ல அந்த மாதிரி வரல, உள்ள மாவட்டம் மென்ஷன் பண்ணிருக்காங்க சார். நான் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டேன். திருப்பத்தூர் மென்ஷன் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மென்ஷன் பண்ணிருக்காங்க. வாணியம்பாடி, திருப்பத்தூர் ராணிப்பேட்டை. மாவட்டம் ராணி, அதாவது திருவண்ணாமலை கிருஷ்ணகிரியில இருந்து கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது நெட்ல கூட இருக்கு சார் எல்லாமே. நீங்க factory-ஆ அப்படி சொல்லுங்க சார். இது அவுட் பிரேக் வந்து எப்படி கோவிட் வந்து பல இடத்துல வந்து பரவிட்டு இருக்குதோ, திடீர்னு அவுட் பிரேக் வந்ததோ, இல்லாத ஒரு வியாதி திடீர்னு அவுட் பிரேக் வந்தோ, அந்த மாதிரி அவுட் பிரேக் அந்த சமயத்துல ஹெவி ரெயின்ஃபால், அந்த சமயம் ஹெவி ரெயின்ஃபால்ன்றதுனால இந்த டிசீஸ் வந்து ஒரு அவுட் பிரேக்கா இருந்தது. ஒரு 2-3 மாவட்டம் சேர்ந்து நிறைய கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, அங்கங்க ரிப்போர்ட் ஆயிருக்குது. டீம்ஸ்ல மட்டும் இல்ல, பல ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் ஆனதுனால அவங்க வந்து இது வந்து ஒரு தீசிஸ் மாதிரி எடுத்து ஸ்டடி பண்ணிருக்காங்க. சரி, உங்க ஹாஸ்பிட்டல் மேல இப்ப இந்த அறிக்கை கொடுத்தது தவறுன்றீங்களா இல்ல நீங்க இப்போ சார் அவங்க ரிப்போர்ட் தவறு தான் சார். அசோசியேஷன்ல பேசிருக்கோம் சொன்னாங்க. சார் இதை பத்தி இல்ல, டீட்டெயில் ஐஎம்ஏ இவ்வளவு நாள் இதை பத்தி பேசவே இல்லை. ஐடியா இவ்வளவு நாள் இதை பத்தி பேசவே இல்லை. ஏற்கனவே அவர் வந்து சீல் வச்சாங்க, அப்புறம் ஓபன் பண்ணாங்க. சீல் எல்லாம் வைக்கல சார். நம்மளா மூடிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் ஓபன் பண்ணாங்க. ஆமா ஏன் சார் அப்பெல்லாம் நீங்க ஐடியா வந்து பிரஸ் அணுகவே? இப்ப இவ்வளவு காலதாமதமா அணுகிறதுக்கு காரணம் என்ன சார்? உங்களுக்கு எதிராக ஒரு ஐசிஎம்ஆர் கொடுத்ததுனால அணுகிறீங்களா? ICMR வரலையே சார். அந்த பிரச்சனை எப்போ இந்த ரிப்போர்ட்டும் கிடையாது, ஸ்வாப் டெஸ்ட் யாருக்கு வந்ததும் தெரியாது. அப்போ இந்த பிரச்சனை கிடையாது. ஸ்வாப் டெஸ்ட் எப்ப எடுத்தாங்க? இந்த பிரச்சனை கிளினிக் 1.5 மாசம் மூடப்பட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40 நாள் 45 நாள் கிளினிக் மூடி தான் இருந்ததுங்களா? ஆமா சார். 1.5 மாசம் என்கொயரிக்கு மட்டும் அப்பப்போ திறந்து நம்ம வந்தோம் போனோம், என்கொயரி வரும்போதெல்லாம் வருவோம் போவோம். என்கொயரி முடிச்ச அப்புறம் கிளினிக் திறந்துக்கலாம்னு விட்டோம் சார். அதனாலதான் இது வந்து பரவிச்சுன்னு சொல்றீங்க அப்படிங்களா? இல்ல நான் அதே பேச போறோம். ஸ்வாப் டெஸ்ட் வேற. மூடி வச்ச கிளினிக்ல மூடி வச்ச கிளினிக்ல ஒரு ஸ்வாப் டெஸ்ட்னா அந்த பெஞ்சை வந்து தொடச்சிட்டு அந்த காட்டன் வந்து என்கொயரி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. சோ ஒரு ஏற்கனவே க்ளோஸ் பண்ணிருக்குது, ஒரு ரூம் க்ளோஸ் பண்ணிருக்கு, கண்டிப்பா வந்து அந்த இடத்துல ரிலேபிள் இருக்குன்னு சொல்லுவாங்க. டெய்லி கன்சல்ட் கிளினிக்ல எடுக்கலாம். க்ளோஸ் பண்ண கிளினிக்ல நீங்க ஸ்வாப் டெஸ்ட் தான் ரிலேபிள் பண்ண. இதுல வந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுத்ததுனால அந்த ரிலேபிளா எடுத்துக்க அதாவது முடியாது. நம்பிக்கையே எடுத்துக்க முடியாது. அது எடுத்துக்க முடியாது சொல்லுவாங்க. டெய்லி கிளினிக் ஃபங்க்ஷன் ரிகவர் யூஸ் பண்ணலாங்க, க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்பப்போ வேற வந்து போறாங்க என்கொயரின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஏரியா எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும். இந்த பிரச்சனை அந்த ஒரு பிரச்சனை தான் சார். ஒரு பிரச்சனைக்காக தான் க்ளோஸ் பண்ணோம். ஆமா ஆமா பர்டிகுலரா யூஸ் பண்ண சலைன் பாட்டில் மட்டும்தான் நீங்க இல்ல சார், இல்ல அது சார். வந்து ரிப்போர்ட்ல இருக்கு சார். சார் அது வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சார். அது நான் வந்து ஏத்துக்க முடியாது. அந்த ரிப்போர்ட் தவறுன்னு சொல்லுது. ஆமா சார், தவறு. அது ஓகே ஓகே சார். அந்த ரிப்போர்ட் தவறு எடுத்துக்கிட்டு சார் 6 மாசமா உள்ள சார் ஒரு இஷ்யூ தான் சார். அதை நான் கிளியர் பண்ணிட்டேன்.